எப்படி நடக்குது பாவம், எப்படி பாவத்தில் ஒரு மனுஷன் விழுகிறான், எப்படி அழிஞ்சு போகிறான், எப்படி ஒன்றும் இல்லாமல் போகிறான், எப்படி கெட்டு போகிறான், நம்முடைய வாழ்க்கை எப்படி நாசமாகுதுன்றதை பற்றி சொல்லுது பாருங்க. இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் தான் ப்ராசஸ். ஒருத்தன் ஒரு பெரிய தப்பு பண்ணுறான்னா அது எங்கேயோ ஆரம்பிச்சிருக்குது. எங்கே ஆரம்பிச்சிருக்குது? கற்பந்தரிச்சிருக்குது. மைண்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் கற்பந்தரிக்க இடம் கொடுத்துருக்கிறார்கள். அதுக்குரிய காரியங்களை வாசித்திருக்கிறாங்க, அதுக்குரிய காரியங்களை பார்த்துருக்கிறாங்க. அது கற்பந்தரிக்கும்படியாக இடம் கொடுத்துட்டாங்க. அதை கற்பந்தரிக்க வைக்க சில முயற்சிகள் நடந்திருக்கிறது. ஒன்றும் பாவம் செஞ்சிடல, ஆனால் பாவத்தை உள்ள கற்பந்தரிக்க விட்டுட்டாங்க. பாவம் செய்யறதுக்கு முன்னால பாவம் கற்பம் தரிச்சிருது உள்ள. பாவம் ஒரு குழந்தை எப்படி உருவாகுதோ அது போல மனதில் உருவாயிடுது பாருங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, அது பாவம் உருவாகும் போதே அது வெட்டி ஏறின்றாரு. ஒரு பெண்ணை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட பாவம் செய்து ஆயிற்றுன்றாரு. பாவம் செய்து ஆயிட்டுனா நீ பாவம் செஞ்சுட்டு போ, நீ நினைச்சனாலே பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. கிடையாது. அது எப்படி சொல்லுவாரு? அப்படி பார்த்தா எல்லாரும் போச்சு, அவ்வளவுதான்.